டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸை மைண்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 35 பாயிண்ட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆன மாதிரி இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கி அந்த ஃபைனல் க்ளோசிங் பேஸ் பண்ணி பார்க்கும்போது சின்னதாக ஒரு ஜம்ப் கொடுத்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அளவுக்கு மைல்டான நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லெவல்லேருந்து நல்லா கீழே தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சிமிலர்லி இன்னைக்கான கேண்டில் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் பாட்டம் நடந்திருக்கிற மாதிரி தான் நமக்கு இண்டிகேஷன் இங்கே தெரியுது. பட் அந்த மாதிரி நமக்கு ஆக்சுவலாக நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த கேண்டிலுடைய மிடில் லெவல் வரைக்கும் வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். இங்கே ஃபார்ம் ஆயிருந்த கேப் நமக்கு கிளியராக ஃபில்லப் ஆயிருச்சு. நம்ம இந்த ட்ரெண்டுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் லைன் எதிர்பார்க்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு பக்கம் வரைக்கும் வந்துட்டாங்க. ஒரு ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது அந்த லைனை டச் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கான க்ளோசிங் அந்த ஃபைனலாக வந்து நம்மளுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஒரு ஜம்ப் கொடுத்துச்சுன்னு சொன்னா இல்லைங்களா, அது எக்ஸாக்டாக அந்த லைனுக்கு மேலேயே ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே நடந்திருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம 5 மினிட்ஸில் பார்க்கும்போது அது நமக்கு கிளியராக தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிற மாதிரியே தான் இருந்துச்சு. பட் ஃபைனலாக அந்த ஜம்ப் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த லைனுக்கு மேலேயே நம்மளுக்கு வச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இன்னைக்கான டே சார்ட் கேண்டில் அந்த லைனுக்கு மேலேயே க்ளோஸ் ஆன மாதிரி தெரியுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் க்ளோசிங் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் நமக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்பொழுது நம்மளுக்கு டெக்னிக்கல் ஃபார்மேஷனில் அந்த கேண்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் வேரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக அமையணும். அப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பட் இந்த கேண்டில் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு பாட்டமில் ஒரு பையிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 232 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக போயிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 439 பாயிண்ட் பாசிட்டிவாக போயிருக்கு. பட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அந்த சைட் வேஸ் ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கே தவிர இப்போ வரைக்கும் எதுவும் பிரேக் பண்ண முடியல. ஐடி நல்லாவே இறங்கிருக்குன்னு சொல்லணும். அதுக்கான காரணம் அகைன் நம்மளுக்கு இன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட் டச் பண்ணியிருக்கு. அங்கிருந்து நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கு. 1.5% ஃபால். அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 டேஸாக நம்மளுக்கு இறங்கி வந்துட்டு இருக்கு. இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு இல்லை இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நமக்கு ஒரு ஷார்ட் டர்ம்ல நல்ல ஒரு அப்மூவ் போயிருச்சு. அப்போ ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறது ஒரு நார்மலான விஷயம் தான். அது கொடுக்குதான்னு பார்க்கலாம். ஃபார்மா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைல்டா பாசிட்டிவா போயிருக்கு. நம்மளுக்கு ஒரு ஜீரோ மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அடுத்தது எஃப்எம்சிஜி ஒரு 0.73% இறங்கி இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இதை ரீச் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோவுக்கும் கீழே வரும். அதை ரீச் பண்ணக்கூடிய பீரியட்ல இந்த கேப் நம்மளுக்கு ஃபில் அப் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த லோ நம்மளுக்கான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா தான் நம்ம அடுத்த கட்டமாக இந்த கேப்பை சப்போர்ட்டாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு அகைன் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க லாஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 டேஸோ ஒரு சைட் வேஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்துச்சு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் நம்ம அடுத்த ரேஞ்சுக்குள்ள போய் சைட் வேஸ் போகுதுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு, அதே மாதிரி சைட் வேஸ் போச்சு. அதுக்கப்புறம் இங்கே திரும்ப ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து ஒரு பெரிய சைட் வேஸ் போச்சு. இப்போ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அடுத்த கட்ட ஒரு சைட் வேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு மார்க்கெட் இப்போதைக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து பாருங்க நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபாலோ இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு மார்னிங் ஸ்டாரை லாஸ்ட் 3 டேஸாக பதிவு பண்ணியிருக்கு. இப்போ இது ப்ராப்பராக இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணி அடுத்த கட்ட மூமெண்ட் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்த கேண்டினுடைய ஹை 7th ஆகஸ்ட் கேண்டினுடைய ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு மூமெண்ட் நமக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு இது ஒன்று தான் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் ஒரு இண்டெக்ஸாக இருக்குது. அடுத்ததான் மிட் கேப் ஒரு ஹையஸ்ட் லெவலில் தான் நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 3 டேஸ் அந்த லைன் நமக்கு சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி நமக்கு இது பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஒரு ரெட் கேண்டில் தான் நல்ல ஒரு ஹையஸ்ட் லெவலில் ட்ராவல் ஆயிருக்கு. இங்கேயும் சைட் வேஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு இருக்கு. அடுத்தது நம்ம வேற ஏதாவது மேஜரான இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் வந்திருக்கான்னு பார்க்கும்போது மேஜராக எதுவும் வரல. ஈவன் அமெரிக்கன் மார்க்கெட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்மளுக்கு ரெஸ்டன் கட் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. சிமிலர்லி நாஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெஸ்டன் கட் தான் ஃபாலோ இருக்கு. அண்ட் S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டன் பக்கத்தில் போகல. பட் நாஸ்டாக்ல இருக்கக்கூடிய ரெஸ்டன் இங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1% ஏறி இருக்கு. இன்னைக்கும் இந்த லைனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் நேற்றுக்கு பிரேக் பண்ணி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் இருக்கு. அதனால அந்த நேற்றுக்கான கேனுடைய ஹைக்கு மேலே ஒரு க்ளோசிங் நமக்கு வைக்கணும். அப்படி வச்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த சேனலுடைய பிரேக் அவுட் அதை நம்ம எடுத்துக்கலாம். சில்வரும் ஒரு 1.85% பாசிட்டிவ் ட்ராவல் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நல்ல ஒரு அப்மூவ் கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் இங்கே நம்மளுக்கு இந்த ஹை நம்மளுக்கு ரீச் ஆகி பிரேக் ஆயிடுச்சு. எடுத்துக்கிட்டோமா இந்த ஹை கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சை நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதை பார்த்தா நம்மளுக்கு இப்போதைக்கு ட்ராவல் ஆயிருக்கு. க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.3% இறங்கி இருக்கு. நம்ம 2 ரேஞ்சுக்குள்ள ஸ்ட்ரக் ஆயிருக்கு. இந்த 2 ரேஞ்சுக்குள்ள தான் இப்போதைக்கு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கு. USD INR ஒரு பெரிய மூவ்மெண்ட்ல ஜஸ்ட் ஒரு 0.1% தான் நம்மளுடைய கன்சல்டேஷன் லெவலுக்குள்ள தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் சைட் வேஸ் நம்மளுக்கு 0.86% நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இன்னைக்கான IPO ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டுக்குள்ள போகலாம்.
இதில் ஆக்சுவலாக நான் நேற்றுக்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு கம்பெனியை பற்றி. அந்த கம்பெனியினுடைய வேல்யூஷன் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஈவன் தோ நம்மளுக்கு அந்த ஜிஎம்பியில் ஆட் பண்ணி வரும்பொழுது இன்னைக்கு லிஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ப்ரைஸில் லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 65 or 66 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ட்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு க்ளோஸ் ஆனது 67, கிட்டத்தட்ட அந்த ஜிஎம்பி ப்ரைஸுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு வந்திருக்கு. பட் ஓப்பன் ஆனது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 72 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருச்சு. பட் ஈவன் அந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆகும்போது நான் பி வேல்யூ நான் ஜட்ஜ் பண்ணது ஒரு 24-25 வரலாம்னு நான் ஜட்ஜ் பண்ணியிருந்தேன். பட் அதை விட கம்மியான பி வேல்யூ தான் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னா நேற்றுக்கான வீடியோ பாருங்கள். இந்த ஸ்டாக்கை பற்றி நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் ஃபோக்கஸ் பண்ண தயாராக இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். என்னைக்கான ஐபிஓ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மில்கி மிஸ்ட் தான். ஸோ ஒரு சில நிறைய கரெக்டாகவே கண்டுபிடிச்சிருந்தீங்க. நேற்றுக்கான கமெண்ட்டில் நான் பார்க்கும்பொழுது ஒரு 3 பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கான காரணம் என்னுடைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் எங்கே இருக்குன்னு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பெருந்துறை அப்படிங்கிற ஏரியாவில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னுடைய இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த கம்பெனி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஈரோடு பேஸ்டு கம்பெனி எல்லாருமே ஜென்ரலாக சொல்லுவாங்க. பட் எக்ஸாக்டாக அந்த கம்பெனி இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறை. நான் இருக்கக்கூடிய அதே ஒரு ஊர் தான். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதாவது இந்த பேசிக்கான என்ன மாதிரி நம்மளுக்கு லிஸ்டிங் ப்ரைஸில் வர்றாங்க அதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் எனக்கு இந்த கம்பெனிஸ் கூட என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு புக் பில்ட் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1553 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வராங்க. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூவாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 கோடி தான். ஸோ இப்போ மேக்ஸிமம் எங்கே போகுது சாரி 10 கோடி ஷேர் இது. ஆக்சுவலாக ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து ப்ரைஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1428 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூவாக வர்றாங்க. ஆஃபர் ஃபார் சேலில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 125 கோடி வருது. அப்போ 125 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ரொமோட்டருக்கு அமௌண்ட்டாக போக போகுது. ஒருத்தருக்கு 75 crores ஒருத்தருக்கு 50 crores அமௌண்ட் போக போகுது. அவங்களுடைய ஷேர்ஸை வித்துட்டு வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங். பட் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக என்டையராக அவங்க வெளியில் போல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் தி ஷேரில் ஒரு போர்ஷனை வித்துட்டு அந்த 125 கோடி ப்ராஃபிட் புக்கிங் அவங்க பண்ணிக்கிறாங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1428 கோடி அந்த கம்பெனிக்கு தான் போக போகுது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது நம்மளுடைய அந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஒரு மேஜரான ப்ராப்ளம். இது எனக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் வரதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த இடத்துல இவங்க மென்ஷன் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 133 ரூபாயிலிருந்து 140 ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்கிறாங்க. நாம 140க்கு அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு கிடைக்கும். வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு லாட் வாங்குறதுக்கு ஒரு 15,000க்கு ஒரு 20 ரூபா கம்மியாக இருக்குது. அந்த லெவலில் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படுது. நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண கம்பெனி பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணல அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். நான் லிஸ்ட் ஆகும்போது வாங்கிக்கலாங்கிற ஐடியாவில் இருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல அப்ளை பண்ணால் கண்டிப்பாக எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறேன். லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஐபிஓவில் கிடைச்சா மட்டும் வச்சுக்க போகிறேன். இதான் என்னுடைய பிளான் இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களாகவே நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த கம்பெனிக்குள்ளே போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அங்கே நான் பார்த்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்க் பேஸ்டு டைரி பேஸ்டு ப்ராடக்ட்ஸில் இந்த கம்பெனிஸ் ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு நல்ல கம்பெனியாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற தாட் இருக்கிறதுனால தான் இது என்னைக்காவது ஐபிஓ வந்தாலும் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா நான் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிவு பண்ணது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ இருந்தே அதை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சது ரீசெண்டாக ஒரு 6 months 9 months முன்னாடி தான் வர ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசெண்ட் லோக்கலில் இருக்கக்கூடிய டிஸ்கஷனை பேஸ் பண்ணி நான் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். ஐபிஓ டேட் நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டேட். நாளைக்குள்ள அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஐபிஓ கிடைக்கும். லிஸ்டிங் டேட் நம்மளுக்கு ஆகஸ்ட் 18 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா per ஷேர் அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பேண்ட் நம்மளுக்கு 140, லாட் சைஸ் 107 ஷேர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலையுமே வராங்க. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட்டாக நம்மளுக்கு 13 கிடைக்குது. அதாவது எம்ப்ளாயிஸ் யாராவது இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 13 ரூபா டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த கட்டமாக இவங்களை நான் வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த வேல்யூ பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுடைய மேஜர் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா QIBயில் 50%, HNI வந்து பார்த்தீங்கன்னா 15%, ரீட்டெயிலுக்கு 35% கொடுக்குறாங்க. ஸோ ரீட்டெயிலுக்கு 35% கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ எம்ப்ளாயினுடைய ஷேர் வேல்யூஸ் எல்லாமே எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய நேம்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2014 அந்த பீரியடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஒரு பழைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் மேஜராக கிடையாது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரி ஃபுட்ஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்
வேல்யூ ஆடட் டைரி ப்ராடக்ட்ஸ். அதாவது ப்ரீமியம் அப்படிங்கிற கேட்டகரி வந்துருச்சு அப்படின்னாலே இப்போ மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் நிறைய மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. முதல்லலாம் அப்படி கிடையாது. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறோம் அப்படின்னா இந்த சின்ன வயசுல நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோன் ஐஸ், குச்சி ஐஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். பட் இப்போல்லாம் அது வந்து மாதிரி நம்ம நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சோம், நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சரி நாமளும் சரி ஒரு கம்பெனி ஐட்டம்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி மில்க் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஒரு நல்ல ஒரு பிராண்டடான ஒரு கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா அதை கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஃபீவர் வர்றது, இந்த சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் நான் நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் கன்சியூம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக நம்மளுக்கு பப்ளிக் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்சன் தான். ஸோ அது அந்த ஐஸ்கிரீம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவாக என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னா சீஸு, பன்னீர், பட்டரு, கர்டு, கீ, யோகர்ட், ஐஸ்கிரீம்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்ஸ், ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ், ரெடி டு குக் ஐட்டம்ஸ், இந்த சாக்லேட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அந்த மில்க்லேருந்து வரக்கூடிய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் தான். இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2022-23 அந்த பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய க்ரோத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 2022க்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருண் ஐஸ்கிரீம் தான் மேஜராக எல்லா இடங்களையும் வந்து போட்டிருக்கும். எல்லா கடைகளில் பார்த்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாமே பார்த்தாலும் சரி, அங்கெல்லாம் அருண் ஐஸ்கிரீம்ஸாக தான் வச்சுருப்பாங்க. இந்த குவாலிட்டி வால்ஸ் அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாம் இந்த ஃப்ரோசன் டெசர்ட் மாதிரி தான். இது எக்ஸாக்டாக ஐஸ்கிரீம் சொல்லும்போது அருண் ஐஸ்கிரீம் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைக்கு வந்து சளி பிடிக்கிறது இல்லை, அது ஓரளவுக்கு ஒத்துக்குது, அதனால தான் ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா அதுதான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெருந்துறை ஏரியா, நீங்கள் வந்து பெருந்துறை, ஈரோடெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மில்கி மிஸ்னுடைய போர்டு இல்லாத கடைகளே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அருண் இருந்த பேர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஹேட்சன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுடைய போர்ட்ஸாக இருக்குது. ஸோ அவங்க போர்டு எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் தான். பர்டிகுலராக இந்த ஏரியா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இவங்களுடைய விஷயம் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஒரு 3 மந்த்ஸாக டிமார்ட்டுக்கு போகும்போது 3 மந்த்ஸாக ரெகுலராக போயிட்டு இருக்கேன். பட் இதுக்கு முன்னாடியில் நான் போகும்போதும் சரி நான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதாவது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கம்பெனியை மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது டிமார்ட்டில் அவங்க மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மில்க் பேஸ்டு ப்ராடக்ட்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கம்பெனியாக மில்கி மிஸ்ட் தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் தான் டிமார்ட்டில் அதிகமாக வச்சிருக்காங்க. அப்போ இங்கே எனக்கு ஈரோடு டிமார்ட்டில் இதை வச்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிமார்ட்ஸில் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் போயிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பட் இதெல்லாம் நமக்கு ரீசெண்ட் இயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ்குள்ளே போயிருக்கேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இப்போ இவங்களுடைய அசெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டல் இன்கம்மே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் த டைம்ஸுக்கு வர அளவுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மடங்கு இம்ப்ரூவ்மெண்ட், 6 மடங்குக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. எபிட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரோயிங்ஸ் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ பாரோயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1671 கோடி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ சைஸ் பார்க்கும்போது 1500 கோடி கிட்ட நம்ம பார்த்துருந்தோம். அதில் 1450 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூஸ் தான். அப்போ அவங்களுடைய ஃப்ரெஷ் இஷ்யூஸில் மெஜாரிட்டி ஆஃப் தி போர்ஷன் எனக்கு தெரிஞ்சு லோன் ரீபேமெண்ட்டுக்கான போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு கடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் அதிகமான கடன் தான். ஏன்னா எங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் எல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு வச்சு பார்க்கும்பொழுது இது கொஞ்சம் அதிகமான கடனாக தான் இருக்குது. இதில் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான கடனை வந்து பார்த்தீங்கன்னா ரீபே பண்ணாங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்லேயே அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிடக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல நம்ம அதை பார்க்கணும். அது இவங்களுடைய ஸோ மேஜர் மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது ROE. ஸோ ROE வந்து பார்த்தீங்கன்னா 2025க்கும் 26க்குமே நல்ல ஒரு டிராஸ்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ROCயில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2025 கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். 3.6 டெப்ட் டு ஈக்விட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான வேல்யூ தான். இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்டாக தான் இவங்களுக்கு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் ரீபே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட் இயர் 2025க்கு 26க்குமே பார்க்கும்போது அதை ரீபே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி இப்போ நமக்கு IPO வர்றாங்க, அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி அகைன் ரீபே பண்ணும்போது கண்டிப்பாக ஃபியூச்சரில் இவங்களுடைய லோன்ஸை இவங்க ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ தான் இந்த கம்பெனி நமக்கு 12 இயர்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அடுத்ததான் இந்தியா ஃபுல்லாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ்ல கூட வந்து நம்மளுக்கு இந்த
இவங்களுடைய ஆட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். அது பர்டிகுலராக இப்போ விஜய் டிவில வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் மேஜராக இவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம கண்கூட இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினுடைய வேல்யூஸ் நாளைக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய மார்ஜின் வேல்யூமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த மார்ஜினை இனிமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 லாஸ்ட் இயர்ல இருக்கு. மேபி இப்போ நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் கூட ஒரு 40 கிட்ட வந்திருக்கலாம் அதிகபட்சம் போனால். அதுவே கொஞ்சம் அதிகம் தான். பட் அப்படி வச்சு பார்க்கும்போது இப்போ இவங்க வரக்கூடிய ஐபிஓனுடைய ப்ரைஸ் பண்ண 140 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் பேண்டாக தான் இருக்குது. அது நம்ம வந்து இவங்களுடைய வேல்யூஷன் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வேல்யூஷன் இப்போ எனக்கு அந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ பட் நம்ம வேறு ஏதாவது மூலமாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வேல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் ப்ரொமோட்டருடைய ஹோல்டிங் வந்து வச்சு பார்க்கும்போது 93% இருந்தது 79% மாறப்போகுது ஆஃப்டர் நம்மளுக்கு ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம். பட் எனக்கு தெரிஞ்சு அதையும் நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி ஆகணும். 75 கீழே கொண்டு வரணும் இல்லைங்களா? ஸோ அப்படி கொண்டு வரும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட பப்ளிக் கையில் வந்து பார்த்தீங்கன்னா 25%. இப்போ நம்மளுக்கு 20% தான் வருது. மேபி ஃபியூச்சரில் ரெடியூஸ் பண்ணாங்கன்னா 25% வர சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்டான அமௌண்ட் ஆஃப் ஹோல்டிங்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரொமோட்டர் எக்ஸிட் ஆகிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து 75 crores எடுத்துட்டு வெளியில் போறாரு, 50 crores எடுத்துட்டு இன்னொருத்தவங்க வெளியில் போறாங்க. அதான் 125 crores. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் நமக்கு வரக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். ஏன்னா நம்ம 1550 கோடி 125 கோடிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு தான் வரப்போகுது. அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய லெவல்ஸ்ல உங்களுடைய ஜிஎம்பி வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ட்டுக்கு கரெக்டாக இப்போ ஜிஎம்பி வேல்யூ 13.5% இருக்கு. ஒரு 19 rupees ஜிஎம்பி வர மாதிரி இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு 160 rupees இந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிற மாதிரி தான் இண்டிகேஷன்ஸ் நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. இப்பவே நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் நல்ல ஒரு லெவலில் போய்கிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1 times மேலே சப்ஸ்கிரிப்ஷன் போயிருச்சு. அதனால எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இவங்களுடைய வேல்யூஷன் எந்த அளவுக்கு வேல்யூஷன்ல வர்றாங்க அப்படின்னு நம்ம கம்பல்சரி பார்த்தாகணும். இது நான் ஜஸ்ட் கூகுள் தான் டைப் பண்ணேன் மில்கி மிஸ்ட் வேல்யூஷன் அப்படின்ட்டு. இது நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து ஏஐல நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் தான். இவங்களுடைய என்டர்பிரைஸ் வேல்யூ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 11,658 கோடி. அதில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,600 கோடி. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட மார்க்கெட் கேபிட்டலில் ஒரு 10% வரைக்கும் இவங்களுடைய டெப்டாக வச்சுருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகமான விஷயம் தான். அண்ட் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85x அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் ஆகுது. ஒரு 71 85x வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் இருக்கிற மாதிரி இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஒரு அதிகமான வேல்யூ தான். ஸோ அதனால தான் நம்மளுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லிஸ்டிங்க்கு அப்புறம் அந்த பி வேல்யூ கண்டிப்பாக நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேசஸ்ல நம்ம உள்ள போய் அந்த ஸ்டாக்கை வாங்குறது அப்படிங்கிறது ஒரு கரெக்டான விஷயம் கிடையாது. ஈவன் தோ இந்த இப்போ லிஸ்டாக இருக்கக்கூடிய ப்ரைஸுமே கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் தான். பட் இந்த கம்பெனி வைஸ் எனக்கு ஓகே. அடுத்ததான் நான் இந்த கம்பெனிக்குள்ளே போன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நான் ஒரு 2 years பேக் ஒரு கன்சல்டன்சி ஒர்க்குக்காக நான் வந்து உள்ளே போயிருந்தேன். ஆக்சுவலாக இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு வரும்போது கன்சல்டன்சி ஒர்க்கில் பண்ண சொல்லுவாங்க. அதில் எனக்கு வந்து கன்சல்டன்சி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெஃப்ரிஜரேஷன் பிளான்ட்டில் ஒரு வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். ஸோ அந்த வால்வ் வந்து கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் வால்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு 36-48 வால்வ் கிட்ட வச்சிருந்தாங்க அந்த என்டையர் பிளான்ட்லையுமே. எல்லாமே சேஃப்டி வால்ஸ் தான். ஸோ அந்த சேஃப்டி வால்வை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் வரும்போது அந்த வால்வ் ஓப்பன் ஆகணும். அதுதான் அந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 3 years 5 years ஆயிடுச்சு அப்படின்னா அதை செக் பண்ணி அதை வந்து ஒரு சர்டிஃபை பண்ணணும். ஒரு எனர்ஜி ஆடிட்டரை சர்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்ஸை அகைன் அவங்க நெக்ஸ்ட் 5 yearsக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்துக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப்பை எங்கள் காலேஜில் நாங்களே ரெடி பண்ணி அந்த செட்டப் கொண்டு போயிட்டு எந்த ப்ரெஷரில் அந்த வால் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி கொடுக்கணும். அதுதான் அந்த கன்சல்டன்சி ஒர்க்கு. அந்த ஒர்க்கை நான் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். நானும் என்னுடைய இன்னொரு கொலீகும் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல நான் உள்ளே போகும்போது நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது அந்த கம்பெனி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆட்டோமேஷனாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு 2014 தான் வந்திருக்காங்க. அப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்கிரேடட் பிளான்ட்டாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் நிறைய ஒர்க்கர்ஸை பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் ஒர்க் பண்ண ஏரியா அந்த இடத்துல வந்து நான் கன்சல்டன்சி பண்ணதுங்கிறது ரெஃப்ரிஜரேஷன் பிளான்ட்ல தான். ஸோ என்னுடைய பிஹெச்டி ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷனில் தான். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒர்க்கர்ஸே கிடையாது. ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மேபி மற்ற பிளேசஸில் அவங்க ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கும்போது அங்கே அதிகமான ஒர்க்கர்ஸ் கிடையாது. எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டட் பிளான் மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு அப்கிரேடட் பிளான் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸை நிறைய இடங்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள் மாதிரி எதுவும் ரெண்ட்டுக்கு எடுத்து பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் நிறைய வெஹிக்கிள்ஸ் இந்த இடத்துல என்னுடைய வீட்டு பக்கத்தில் நான் ரோட்டில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எல்லாமே மில்கி மிஸ்ட் அப்படின்னு போட்டுருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். பெருந்துறை ஏரியாஸில் நான் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய எல்லா கடைகள்லையுமே மில்கி மிஸ்ட் அப்படிங்கிற போர்டை உங்களால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக லோக்கல் ஏரியாஸில் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இப்போ ரீசெண்டாக நீங்கள் விஜய் டிவி அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக அது மக்களுடைய மனசில் பதியும். அதே மாதிரி இவங்களுடைய தயிர்,
யோகட் எனக்கு வந்து பர்டிகுலர் உங்களுடைய ப்ராடக்ட்ஸில் பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யோகட் தான். அதே மாதிரி எனக்கு ஐஸ்கிரீம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நான் இதுக்கு முன்னாடி அருண் ஐஸ்கிரீமை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இவங்களுடைய ஐஸ்கிரீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதோட கொஞ்சம் பெட்டரான மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பட் ஒரு சிலர்கிட்ட கேட்கும்போது எனக்கு அருண் தான் பெட்டராக இருக்குன்னு ஸ்டில் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஐஸ்கிரீம் குவாலிட்டின்னு வச்சு பார்க்கும்போது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ப்ரீமியம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் வர்றாங்க. அண்ட் ஆல்சோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்பொழுதும் எனக்கு இவங்களுடைய ஐஸ்கிரீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம்ல எனக்கு ஃபீல் ஆகல. நல்லா தான் இருக்குது, எனக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராப்பரான விஷயமா தான். யோகட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எனக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா தான் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வேற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நடந்துச்சு. என்னுடைய காலேஜில் பாஸ் அவுட் ஆன என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்காக எங்கள் காலேஜுக்கு வந்திருக்கும் போது அவங்க மில்கி மிஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்கும்போது ஒரு ரீசெண்டாக ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக இந்த கம்பெனியில் நம்மளுக்கு பர்டிகுலர் டைமில் வந்து அந்த கம்பெனிக்கு பக்கத்தில் போகும்போது ஒரு ஸ்மெல் மாதிரி ஒன்று வருது. அந்த பாலினுடைய சம்மந்தப்பட்ட ஸ்மெல் மாதிரி தான் வருது. பட் அது என்ன அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் வருது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது அவர் அந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய என்னுடைய ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இங்கே இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜே கிடையாது. எல்லாமே ஜீரோ வேஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் போறாங்க. அந்த இடத்துல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர், ஏன்னா நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வாட்டர்னுடைய யூசேஜ் இருக்கும். அதில் நம்மளுக்கு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய வாட்டரை ரீசைக்கிள் பண்ணி செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து விடுவாங்க. ஸோ அது ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி நடக்கும் பொழுது அந்த தண்ணியை விட்டுற அந்த பீரியடில் மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயமா தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா இவங்க ஜீரோ வேஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும்போது ஸோ இப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய யூட்டிலைசேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக அந்த க்ரோத் அப்படிங்கிற ப்ராஸ்பெக்டில் இவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. இருக்கக்கூடிய 2 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வச்சு பார்க்கும்போது இவங்க இப்போ ரீசெண்டாக ஐபிஓ வரக்கூடிய வேல்யூ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அதுக்கப்புறம் டெப்ட், அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். பட் அந்த டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் இவங்க இப்போ இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த கம்பெனியினுடைய எக்ஸ்பான்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பிளான்ட்டுக்கு பேக் சைடில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கராஸ் வரைக்கும் ஒரு ஃப்ரீ லேண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அது ஒரு எம்டி லேண்ட் மாதிரி இவங்க வச்சிருக்காங்க தான் எனக்கு என்னுடைய கொலீக் ஒருத்தர் சொன்னார். அவர் தான் இந்த கன்சல்டன்சி ஒர்க் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொடுத்தாரு. ஸோ அவர் சொல்லும்பொழுது இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபியூச்சரில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக தான் அந்த அளவுக்கு லேண்டை வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணார். ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸ்பான்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லெவலில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வேல்யூஷன் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அண்ட் டெப்ட் ப்ராப்ளம். ஸோ டெப்ட் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு ரீபே பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஐபிஓ தாராளமாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே மாதிரி வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் அதுவும் டிராஸ்டிக்காக டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாலே இப்போ இருக்கக்கூடிய வேல்யூஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு குவார்டர்லி ரிசல்ட் இல்லைனா 1 இயர் ரிசல்ட் நம்மளுக்கு டபுள் த டைம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே வேல்யூஷன் பாதி அளவுக்கு குறைஞ்சிரும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் பாசிட்டிவாக ஃபீல் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது எல்லாமே எனக்கு பர்சனலாக எனக்கு ஃபீல் பண்ண விஷயங்கள் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் இது ஒரு பயாஸ்டான அனலைசிஸாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு ஐபிஓவில் கிடச்சா மட்டும் தான் வச்சுக்குவேன். நான் வந்து ஐபிஓவில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் ஆகக்கூடிய ப்ரைஸில் நான் கண்டிப்பாக உள்ளே போய் வாங்க மாட்டேன். மேபி ஐபிஓ ப்ரைஸுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா மட்டும் வேணால் நான் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். அதுவும் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான். எங்களை இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் தான். இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு.